வணக்கம். தமிழ் கவிதைகள்ல ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கலவையான வடிவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் மருட்பா. வாங்க, இந்த கலப்பின கவிதைக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்களேன். தமிழ்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெண்டு கவிதை வடிவங்கள், அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த கேள்விக்கான பதில் தான் மருட்பா. அதோட பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. மருள் அப்படின்னா மயக்கம்னு அர்த்தம். ஏன் இந்த பேர்னா, ரெண்டு வெவ்வேறு யாப்பு விதிகள் ஒன்னா கலக்கறதால வர்ற ஒரு சின்ன மயக்கத்தை, ஒரு கலவையே இது குறிக்குது. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்னதா பாத்திரலாம். முதல்ல மருட்பானா என்னன்னு ஒரு அறிமுகம், அப்புறம் அதோட கட்டமைப்பு, அதாவது அந்த கலவைக்கான விதி என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அதோட 4 வகைகளை ஒவ்வொன்னா எடுத்து உதாரணத்தோட அலசிட்டு கடைசியா இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு முடிக்கலாம். சரி வாங்க, முதல்ல இந்த ஸ்பெஷலான கட்டமைப்பை பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஒரு மருட்பா கவிதை எப்படி இருக்கணும்னா, அது வெண்பா யாப்போட ஆரம்பிக்கணும், ஆசிரியப்பா யாப்போட முடியணும். அவ்வளோதான். ஸ்டார்டிங் வெண்பா, எண்டிங் ஆசிரியப்பா. பழைய இலக்கண நூல்கள்ல இத பத்தி ஒரு சூத்திரமே இருக்கு பாருங்க. அதுதான் வெண்பா முதல்வன் தகவல் பின் நாக. இது ரொம்ப தெளிவா சொல்லுது. முதல்ல வெண்பா வரணும், அதுக்கப்புறம் அகவல், அதாவது ஆசிரியப்பா வரணும். இந்த ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் மருட்பா. ஓகே, இப்போ மருட்பாவோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, இந்த ஃபார்மேட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி விஷயங்களை சொல்ல இந்த வடிவத்தை பயன்படுத்தினாங்க? வாங்க, அதோட 4 முக்கியமான வகைகளை இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது புறநிலை வாழ்த்து. பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒரு வாழ்த்து பாட்டு தான். ஒரு தெய்வத்தையோ இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய சக்தியோ புகழ்ந்து மக்களுக்காக பாதுகாப்பு, செழிப்பெல்லாம் வேண்டி பாடப்படுறது தான் இந்த புறநிலை வாழ்த்து. இங்க பாருங்க, தொல்காப்பியத்திலேருந்து ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. இதுல திருக்கோளூருங்கிற ஊரை வாழ்த்தி அங்க இருக்கிற மக்களுக்கு ஆசிர்வாதம் தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுதான் புறநிலை வாழ்த்துக்கான ஒரு சிறந்த உதாரணம். சரி, 2வது வகை, அதுக்கு பேரு கைக்கிழை. கைக்கிளைனா ஒன் சைடு லவ் பத்தி பேசுறது. அதாவது ஒருத்தர் மட்டும் தான் காதல, தான் உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க. ஆனா அதுக்கு அந்த பக்கத்துலேருந்து எந்த பதிலும் இருக்காது. ஒரு தலைப்பட்சமான காதல். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்களேன். இதுல ஒரு கவிஞர் ஒரு பெண்ணோட அழக வர்ணிக்கிறாரு. அதோட அவர் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற இன்னும் சொல்லப்படாத அந்த காதலையும் நம்மால நல்லாவே உணர முடியுது. அடுத்து 3வது வகை, வாயுரை வாழ்த்து. இத ரொம்பவே வித்தியாசமான ஒரு வாழ்த்து வகை. எப்படி கசப்பான மருந்து உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி இதுல சொல்ற அறிவுரை கேக்கறதுக்கு கொஞ்சம் கடுமையா சுருக்குன்னு தெக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில அது கேக்குறவங்களோட நல்லதுக்கு தான். இந்த கவிதையில ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. உங்ககிட்ட எவ்ளோ செல்வம் இருந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் சரி, விதியை யாராலையும் மாத்த முடியாது. அதனால நேர்மையா வாழுங்கன்னு ஒரு எச்சரிக்கையோடு கூடிய அறிவுரையா இது அமைஞ்சிருக்கு. சரி, கடைசி வகை, 4வதா நாம பார்க்க போறது செவி அறிவுறுவு. பேரை கேட்டாலே புரியும், செவிக்கு அறிவுறுத்துவது. இதுல கவிஞர் நேரடியா அரசனுக்கே அட்வைஸ் பண்றாரு. நீதியா எப்படி ஆட்சி நடத்தணும், ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு ரொம்ப நேரடியா காதுல விழுற மாதிரி சொல்றதுதான் இது. இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா, ஒரு கவிஞர் அரசரை நேருக்கு நேரா பார்த்து பேசுற மாதிரியே இருக்கும். ஒரு நல்ல ஆட்சிக்கு இதெல்லாம் தான் அடிப்படை கொள்கைகள்னு ஒரு லிஸ்டே போடுற மாதிரி இருக்கு இந்த கவிதை. சரி, இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சுருக்கமா சொன்னா, மருட்பாங்கிறது வெண்பாவையும் ஆசிரியப்பாவையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு ஹைபிரிட் ஃபார்ம். அதோட அமைப்பு ரொம்ப சிம்பிள். வெண்பால ஆரம்பிச்சு ஆசிரியப்பால முடியும். வாழ்த்து, ஒரு தலை காதல், கசப்பான அறிவுரை, அரசனுக்கான புத்திமதின்னு 4 விதமான விஷயங்களை சொல்ல இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் யாப்பு இலக்கணம் எவ்வளவு ஃபிளெக்சிபிளாவும் நுட்பமாவும் இருந்திருக்குன்னு நமக்கு புரியுது இல்லையா? கடைசியா ஒரே ஒரு கேள்வி. மருட்பா மாதிரி பழங்காலத்துல இருந்த இந்த மாதிரியான கிரியேட்டிவான இலக்கண விதிகள் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட நவீன படைப்புகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியுமா? இந்த மாதிரி பழைய வடிவங்கள்ல இருந்து நாம புதுசா எதையாவது உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.